நிறைய சிறப்பு செஞ்சு நமக்குலாம் நிறைய வாழ்த்து கொடுத்துட்டு போயிருப்பாங்க. யாதவர்கள் கிருஷ்ணன் தூது போகிறது இதெல்லாம் விழா நடக்குது. இது நம்ம தனிப்பட்ட முறையில் மண்டபத்தில் எல்லோரும் கேட்கணுங்கிறதுக்காக மார்கழி மாதங்கிறதுனால வச்சுருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அதனால் மற்ற விஷயங்களும் நம்ம செய்ய முடியாது. எனவே ரொம்ப பேர் வியாபாரிகள் கடை வச்சிருக்கிறவங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, தவிர அவங்க வருஷத்துக்குரிய வாய்ப்பு இல்லாமல் கடையிலே உட்காந்துருக்காங்க. எல்லாரும் கடைசியிலாவது வந்து 2 நாள் கேட்கணுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல, இறைவனுடைய கருணை. அதனால தூது போய் பாண்டவர் பக்கத்தில் நாடு கேட்டு அவன் நாடு கொடுக்கல, பாதி நாடு கேட்டு கொடுக்கல, 5 வீடு கொடுக்கல, 5 வீடு கொடுக்கல. உடனே போருக்குரிய வாக்கை வாங்கி கொண்டு வந்து விட்டான். அதுக்கிடையில அவரை கொள்வதற்கு பள்ளம் வெட்டி வைக்கிறாங்க. அதில் வடித்திருந்த வீரத்தை எல்லாம் அங்கே கொன்று பிறகு தப்பித்து உடனே துரியோதனை எச்சரிக்கை பண்ணிட்டு வராரு. அஸ்வத்தாம சேனாதிபதி ஆக்க வேணாம்னு சொல்லி ஒரு மறைமுகமாக ஒரு தந்திரம் செய்கிறாரு. அதே மாதிரி கர்ணனுக்கு அவருடைய உண்மையான பிறப்பை உணர்த்தி நீ வந்து பாண்டவரிடத்தில் சேர்ந்துக்கணும்னு சொல்றாரு. அவன் நேற்று முந்தா நாள் சொல்லியிருந்தா கூட பரவாயில்லை, என்னை நம்பி போருக்கு வரேன்னு சத்தியம் பண்ணிட்டான். அதனால் அவனை விட்டுட்டு வர முடியாது, நான் நன்றி மறக்க முடியாது பல ஓமானோடு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் வந்து குந்தி தேவிக்கு கர்ணனிடத்தில் 2 வரங்களை வாங்கி கொண்டு வர சொன்னாங்க. இந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சிகளாக நடந்தது. இப்போ அவர்கள் கிருஷ்ண பரமாத்மா தூதை முடித்து கொண்டு விராட நாட்டில் இருக்கக்கூடிய ஓப்பலாமையை படுத்துட்டு போறாரு. அங்கே போய் நடந்ததுதான் தர்மத்தை சொல்றேன். படந்த காணகம் திரிந்து மீண்டு அன்புடன் பணிந்த பஞ்சவர்க்காக கடந்த ஜாடிய கடவுளர் காண்கிழர் கலரினை சிவப்பேர தொடர்ந்து நான்மறை சிவப்பேர தொடர்ந்து நான்மறை பின் செல பன்னக துவசன் மாநகர் தூது நடந்த நாயகன் கருமுகில் மன்னன் நாயனம் விட்டு அகலாதே. பாண்டவர்னா வணங்கி வரவேற்கிறாங்க விதுரரை, அந்த கிருஷ்ண பரமாத்மாவை. அங்க என்ன நடந்ததுன்னு தர்மராஜா கேட்டார். உங்களுக்காக தூது சென்றனா விதுர வீட்டில் தங்கினேன், விருந்து முண்டேன். இதனால் கோபம் முடிந்த துரியோதனாகப்பட்டவன் மறுநாள் அரசவையில் என்ன விஷயமா வந்தீர் என்று கேட்டான். பாண்டவர்களுடைய பாதி நாட்டை கேட்கலாம் என்று வந்திருக்கிறேன். நான் சொல்லுகிற போது பெரியவர்களும் அதை சொன்னார்கள். ஆனால் துரியோதனும் பாண்டவருக்கு அமரக்கூடிய இடம் கூட கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டான். அவர்கள் இனிமேல் சுடுகாடு தான், பெருங்காடு தான், ஆனால் நாடு கிடையாது என்று சொல்லிவிட்டான். போருக்கு வரேன்னு சத்தியம் பண்ணிட்டான். உன் சிறிய தந்தை கோபம் தாங்காம பெரு ஒழித்து விட்டு போய்விட்டார். அவரையும் வெறுத்து விட்டாங்க இந்த துரியோதனை. உங்கள் தாய் குந்தி தேவியும் உங்கள் சபத்தை நிறைவேற்ற போர் புரிந்து பகைவர்கள் கொண்டு இந்த நாட்டை ஆளும்படி சொல்லி அனுப்பியிருக்கிறார்கள். இப்போது என்னுடைய எண்ணத்தையும் கேளுங்கள். அந்த பாவிகள் உங்களுக்கு செய்துள்ள கொடுமைகளை காணும் போது கண்ணும் புண்ணும் எல்லாம் உருகும். நீங்கள் அத்தனையும் அளவு கடந்த பொறுமை காட்டினீர்கள். அரகாசுக்கு போனோமானா பல கோடி கொடுத்தாலும் வராது. அதுபோல அவமானம் வந்தது விட்டது. இனிமேல் துணிந்தவர்களுக்கு தொக்கம் கிடையாது. போர் புரிந்து அவர்களை கொண்டு உங்களுடைய சபத்தை நிறைவேற்றி உங்களுடைய நாட்டை பெற்று நீங்கள் வாழுங்கள் என்று கிருஷ்ணன் சொன்ன உடனே இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். கோபமே வராது. தர்மருக்கு கோபம் வரும். முகுந்தல் வாசகம் கேட்பதன் முன்னமே முரசு உயர்த்தவன் முன்னம் மிகுந்த கோபமோடு இக்கணம் முடிப்பன் யான் வெம்பகை இடிது என்ன தகுந்தராதிவர் தன்னுடனே எந்தவர் தமக்கு வெஞ்சவர் மூட போக்கினான் தூதரில் ஓழையும் புறத்தமா நடந்ததெல்லாம் கேட்ட தர்மருக்கு என்றுமே இல்லாத கோபம். இப்போதே பகையை முடிக்கிறேன், வெம்பகை வழித்தென்றால் உடனே அம்புவியில் வாழ வைப்பது ரொம்ப வம்புதான் மெஞ்சும்.
நம்பிய பேர்களை நட்டாட்டிலே விட்டான். நாட்டை பற்றி சூதாடி மத்தியமமாக காட்டுக்கு அனுப்பினான். சொன்னவாறு வடவாசம் முடிந்து வந்தவர் கூட நாடு கொடுக்க மாட்டேன், காடு தான் என்று சொல்லிவிட்டான். அதனாலே அவனை உடலை கூறு போட வேண்டிய காலம் வந்துவிட்டது, நெருங்கிவிட்டது என்று சொல்லி பட்டதெல்லாம் போது நீ பட வேண்டிய கதி நமக்கு இல்லை. பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. ஆகவே பண்ணிய சபதத்தை நாம் நிறைவேற்ற யுத்தம் செய்வதற்கான வழிமுறைகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இப்போது சக மன்னர்களுடைய எல்லாருக்கும் நம்ம ஓலை அனுப்புவோம். நம்ம படைத்துணிக்காக இந்த இடத்துலயே ஓலை அனுப்பினாங்க. இந்த ஓலை போன மாத்திரத்துல புறப்பட்டு வந்த மன்னர்களும் மற்றவர்களும் யார் என்று இப்ப பார்க்கணும். பாஞ்சால நாட்டு மன்னன், அவருடைய பிள்ளைகள் திஷ்டதேவன், சிகண்டி, சமுத்திரன், பிரியதர்சனன், சித்திரகேது, சுகேது, துபேசனன், உத்தமோசா இவங்களும் 4 வகை சேனையோடு வர்றாங்க. விராடராஜனும் அவருடைய பிள்ளைகளாகக்கூடிய சுவேதன், சதானேகன், சங்கன், வராகன், உத்தரகுமார் இவங்கெல்லாம் படையோடு வர்றாங்க. இன்னும் சேரன், சோழன், பாண்டியன் 4 வகை படையோடு பாண்டவர் பக்கம் வந்து சேர்ந்து விட்டார்கள். அது மட்டும் இல்லாமல் கேகைய சேதாதிபதியாக இருக்கக்கூடிய குந்தி போஜனானவன், தர்மனுடைய மகன் தேவகன், பீமனுடைய மகன் கடூரகன், அவனுடைய மகன் அர்ஜுனுடைய மகன் அரவன், அபிமணியோ, நகுலனுடைய மகன் விஜயனோ, நெருமித்திரனும், இன்னும் சகாதேவனுடைய மகன் திருவோத்தன் இவங்கெல்லாம் பாண்டவர்கள் தனித்தனியாக கல்யாணம் செய்து கொண்ட மனிதரிடத்தில் பிறந்தவர்கள். இவையெல்லாம் வர்றாங்க. இது தவிர திரௌபதி மூலமாக பாண்டவர்கள் 5 பேருக்கும் பிறந்த பிரதிபந்தியன், சுதசோமன், சதாசீகன், சுருதீர்த்தி, சுருதகர்மன் என்ற இளம் கொஞ்ச பாட்டும் சொல்லுவாங்க. அந்த 5 பேரை அவர்களும் வர்றாங்க. இன்னும் சீனர், சாவகர், மத்திரர், மாணவர், தெலுங்கர், கலிங்கர், கன்னடர், மாகதர், உச்சரர் போன்ற பல நாட்டு சிற்றரசர்களும் இங்கே பாண்டவர் பக்கம் படித்துணையா வர்றாங்க. இன்னும் காசிராசன், ஜனாசந்தனுடைய மகன் சகதேவன் இப்படி எண்ணற்றவர்கள் அங்கிருந்து படைகளோடு வந்து சேர்க்கிறார். இன்னும் பட்டவத்தினர், மகுடவர்த்தினர், மண்டலேகர், மந்திரியர், தந்திரிய, சாமந்தர், கோமந்தர் என்று சொல்லக்கூடிய அத்தனை பேரும் 4 வித சைனிகளோடு பாண்டவர் பக்கம் சேர்ந்து விட்டார்கள். எப்படியாக பாண்டவர் பக்கம் 7 அவருடைய படைகள் வந்து சேர்ந்து விட்டார். திரைகண்டன் ஏழன சூழ்த்தன படைகள் மறையன உயர்ந்ததன் பேரறின் தோற்றம் வருகணும் உலகிட வருகின்ற படைகள் மறைகட்டம் போரிடும் தருமறை நதிகள் உடையோடு எதிர்கொள்ள தருமருமையில் வாய் கதையில மகிழ்ச்சியை கொண்டவன் முறையோடு எதிர்கொண்ட தருமருமையில் வாய் கதையில மகிழ்ச்சியை கொண்டவன் எல்லாம் படைகளை பார்த்து தருமன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். இப்படி வருகிற படைகளை எல்லாம் பார்த்து கிருஷ்ணரும் தருமரும் மகிழ்ச்சியோடு வரவேற்று அவங்களுடைய மரியாதைகள் எல்லாம் செய்தார்கள். பிறகு அரசர்கள் எல்லாம் சபை கழித்து உபச்சாரம் செய்து நடந்ததெல்லாம் சொன்னாங்க. மன்னர்களே கேளுங்கள், நாங்கள் நாட்டையிலிருந்து பெரியவர் வருத்தப்படி 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் 5ஆவது மாதம் குறைந்து வந்தோம். துரியவனுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்ள பகவானையே தூது விட்டோம். அவன் நாடு கொடுக்க மாட்டான், காடு தான் உமக்கு என்று சொல்லிவிட்டான். அதனாலே இனிமேல் நாம் யுத்தம் செய்வது என்று தீர்மானித்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் எங்களுடைய அழைப்பிற்கிணங்கி வந்ததுக்கு எவ்வளவோ நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் உங்களுடைய படைகளோடு சேர்ந்து யுத்தம் செய்து எங்களுக்கு வெற்றி தேடி தர வேண்டும் என்று சொல்லி தர்மராஜா கேட்டார். அப்போது சந்தனை சூழ்ந்திருக்கிற நட்சத்திரங்களை போல் இருக்கக்கூடிய அரசராத்திரி மன்னவரை நீங்கள் கவலையே பட வேண்டாம். துரியோதனை செய்த கொடுமைகள் இனிமேல் நாட்டில் நடக்கக்கூடாது. அதற்கு இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அதாவது எங்கள் உயிரை கொடுத்தாவது உங்களை நாங்கள் வெற்றி அடைச்சோம். சரி, சேனாதிபதியா யாரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்கும்போது கிருஷ்ணர் அந்த பொருளாப்பெல்லாம் எனக்கு வேண்டாம், உங்களுக்கு வேண்டியவன நீங்களே தேர்ந்தெடுத்துங்க அப்படின்ட்டு. இல்லை சுவாமி, அப்படி யாரும் வில்லங்கமா நினைக்க மாட்டோம். நீங்க யாரை சொன்னாலும் நாங்கள் அவர் சேனாதிபதியை ஏற்கிறோம். சரி, தர்மராஜனே, சுவேதன் என்பவன் இவன் யார் தெரியுமா? இந்த விராடராஜன் வேட்டைக்கு போகும்போது ஒரு வேடப்பெண் சிறந்த ஒரு தம்பி விராடராஜனையே சேர வேண்டும் என்று விரதம் இருந்து கொண்டிருந்தவள். அவள் தற்செயலாக ஒரு நாள் விராடராஜனை கண்டு தன் விருப்பத்தை சொல்லுகிற போது அவளும் சரி என்று அவளை சேர்ந்து பெற்ற மகன் தான் இந்த சுவேதன். இவள் சிவபெருமானை நோக்கி தவம் செய்த போது சிவபெருமான் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற போது, அப்போது என் கரத்திலே வில்லு இருக்கிற வரைக்கும்
இந்த உலகத்தையே வெல்லக்கூடிய ஆற்றல் எனக்கு வேண்டும். அந்த அந்த வரம் கொடுத்தார். உன் கையில வில்லு இருக்கிற வரைக்கும் இந்த உலகத்தை யாராலையும் உன்னை வெல்ல முடியாது என்று சிவபெருமான் வரம் கொடுத்து அனுப்பிச்சிட்டார். இப்படியாக இருக்கும்போது அவனையே சுயநாதிபதியா நியமிக்கலாம் என்று சொல்லினார். ஏற்றுக்கொண்டார். அப்புறமா இங்கிருந்து எல்லாம் அவர்கள் ஊர்வலமாக வந்தார்கள். அதுக்கு பின்னாலே விருந்து போஜனம் எல்லாம் நடந்தது. குருட்சேத்திரம் போக ஏற்பாடு பண்ணாங்க. அஸ்னாபுரியிலிருந்து குருட்சேத்திரம் வடக்க இப்போ ஹரியானா மாநிலம் என்று சொல்லக்கூடிய இடத்துல, அதாவது கிட்டத்தட்ட நம்ம டெல்லியிலிருந்து 140 கிலோமீட்டர் வடக்கு திசையில். இப்போவும் குருட்சேத்திரம் தான் பேர். அயோத்தி, குருட்சேத்திரம், மதுரை அந்த மூணுமே அந்த காலத்து பேர் மாறாமல் மற்றெல்லாம் முஸ்லீம்கள் மாற்றிட்டாங்க. அவங்க இஷ்டத்துக்கு மாறினாங்க. அப்படிப்பட்ட வகையிலே பார்க்கும்போது இவைகளை கவனமாக கேட்டு வந்து அர்ஜுனனுக்கும் உலோபிக்கும் பிறந்தான், நாககண்ணிக்கு பிறந்தான், அந்த அரவான் என்பவன் இறந்தான். சபையோடு 18 நாள் யுத்தம் செய்வதற்கு தீர்மானித்திருக்கோம் என்று தர்மராஜா சொன்னார். 18 நாள் எதுக்கு? நீங்க எல்லாரும் இங்கே இருந்தாலும் இருங்க, இல்லைன்னா அவங்க நாட்டுக்கு போனாலும் போங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்குள்ளாவே துரியோதன படையை நானே முடிச்சிடுறேன். அந்த அரவன் அதை கேட்டு சிரித்த பகவான் சொன்னார், நல்லது அப்படி ஆகட்டும், எல்லாரும் குருட்சேத்திரம் போகணும். குருட்சேத்திரம் போன பிறகு உன் இஷ்டப்படியோ இல்லை என் இஷ்டப்படியோ யோசிப்போம் என்று அவனை தட்டி கொடுத்தார். இது இப்படி இருக்க, மத்திர தேசத்து மன்னன் சல்லியன் என்பவன் பாண்டவர நகுல சகாதேவன் சொந்த தாய் மாமன், 10,000 ஞான படம் படிச்சவன், மிகப்பெரிய வீரன். அவன் பாண்டவருக்கு வருவதற்கு படைத்துணையா வர்றான். பாடம் அப்படி வருகின்ற போது இதை எப்படியோ ஒற்றர்கள் மூலமாக தெரிந்து கொண்டு துரியோதனம் பார்த்தான். கிருஷ்ணன் நம்ம படைத்துணைக்கு வர மறந்துட்டான், பாண்டவர் பக்கம் போயிட்டான், இந்த சல்லியனே விடக்கூடாது, இவனாவது நம்ம பக்கம் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சகுனி சொல்ல, துரியோதனம் கொண்ட உடனே அவங்க வர்ற வழியில காட்டு பிரமாண்டமான ஒரு பந்தல் ஒன்று போட்டு பாண்டவர்கள் தண்ணீர் பந்தல் வேற எழுதி வேற வச்சிருக்கிறான். இவன் தான் தண்ணீர் பந்தல் வச்சான். உடனே அங்கிருந்து காஞ்சி போய் பாவ பசியோட வர்றாங்க சல்லியன் அவனுடைய படையும். வந்த உடனே பார்த்தாங்க அந்த தண்ணி பந்தல. இடைப்பட நெறிமையும் எவனது வரவு கேட்டு தொடைப்படு தும்பைமான சுயோதன் சூழ்ச்சியாக மடைப்படு விதியில் செய்த விருந்தினான் மருண்டவர்க்கே படைப்படு சேனையோடும் படை துணையானே. என்னடா இது, நம்ம மருமக பிள்ளைங்க நம்ம வரன்னு தெரிஞ்சு எல்லாம் சாப்பாட்டுக்குள்ள ஏற்பாடு பண்ணியிருக்காங்க வழியில காட்டுல அப்படின்னு உள்ள நுழைஞ்சு எல்லாம் வரிசையா உட்காந்தாங்க. எல்லாம் வரிசையா அங்க இருக்கிற அந்த பணியாளர்கள் எல்லாம் அவங்களுக்கு திருப்தியா அரசுவையான உணவு எல்லாம் போட்டாங்க. சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாரும் கையெழம்பிட்டு அப்ப அந்த சல்லியன் சொல்றான், இந்த மாதிரி நடுக்காட்டுல இப்படி ஒரு விருந்து வச்சவங்க என் எதிரில் வந்தா அவங்க யார் என்ன கேட்டாலும் கொடுத்துருவேன்னா. அப்ப மறைஞ்சிருந்து துரியோதனன் தான், மாமா துரியோதனா நீதுகளா இங்க வந்த, பாண்டவர் தண்ணீர் பந்தல் உடைஞ்சனடா வேலை. அப்பதான் இவன் பார்க்கணும், யாரோ அந்த பதாகையை மாத்தி இருக்கிறாங்க விளம்பர பலகை, அதனால நான் தான் அது தண்ணீர் பந்தல் வச்சேன். கடப்பாவி, எப்படி மறைமுகமாக விருந்து வச்சு என்ன பாண்டவர் பக்கம் போகாம செய்திட்டியடா படுபாவின்னு திட்டினார். மாமா நீங்க தாராளமா போங்க, பாண்டவர் பக்கமே படித்துறைக்கு போங்க, ஆனா உங்க வயிற்றுக்கு என் சாப்பாடு, என் சாப்பாடு சாப்பிட்டு நீங்க அங்க போக விடாதுங்கிறத சொல்லாம சொல்லி காட்டுறோம். ஆகினாலே பாவி உன்னுடைய ஏற்பாடா தெரியாம போச்சே, எல்லாம் வீணா போச்சு, மோசடிக்காரன் விருந்து வைக்கிற மாதிரி நீ ஏமாத்திடாடா படுபாவி, நான் என்ன செய்வேன், உன்னை ஏற்றியப்போ அது போல் செய்வேன். மாமா நீ வருத்தப்படாதீங்க, தாராளமா பாண்டவர்களுக்கு போங்க, நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனா உங்க வயிற்றுக்கு ஏன் சாப்பிடுங்கிறான். ஒரு வார்த்தைக்கு வார்த்தை அதை ஞாபகப்படுத்துறான், என் சாப்பாடு சாப்பிட்டு நீங்க அந்த பக்கம் போகக்கூடாதுங்கிற மாதிரி. அடப்பாவி, அடவீசி விராது பிடிக்கிற மாதிரி என்ன உன் பக்கம் சேர்க்கறதுக்கு இப்படி ஒரு நாடகமா பேசுறாரு, துரோகிணி. மாமா பயப்பட வேண்டாம், நீங்க பாண்டவர் பக்கம் போறத நான் மறுக்கலை, போனா அடம் வயிறுங்கிறது என் சாப்பாடுங்க. திருப்பி திருப்பி அதையே சொல்லணும். இப்படி சொன்னா என்ன அர்த்தம், என் சாப்பாடு சாப்பிட்டு நீங்க போனீங்கன்னா நன்றி மறந்த பாவத்தை அடைவீர்கள் அப்படின்னு நான் சொல்லாம சொல்லுவேன். நல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு தாண்டவராயன்னு ஒருத்தர் இருந்தான்.
எப்பொழுதுமே யாருக்குமே தலை வணங்க மாட்டான். எப்பவுமே தன் தரையில படுற மாதிரி தூங்க மாட்டான். ஒன்று நின்றுட்டு தூங்குவான், இல்லை உட்காந்துட்டு தலையை சிவத்தில் சாய்ச்சிட்டு தூங்குவான். படுத்தே அவன் தூங்குறது கிடையாது. இப்படி ஒரு கேரக்டர் அவன். அதனால அவன் தலை வணங்கா தாண்டவராயனே பேர் வச்சிட்டாங்க. யாருக்கு அவன் பேருக்கு பக்கத்தூர் தான் பரவச்சு. பக்கத்தூர் மன்னாரசாமி பார்த்தான் அந்த தாண்டவராயனுடைய பெருமையை கேட்டு, எப்படியாவது நம்ம ஊருக்கு வரவழைச்சு அவனை தலையை புனி வைக்கணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஊர் மக்கள்லாம் சொன்னான். சரி, எப்படி வரவழைக்கிறது கேட்டாங்க. ஒன்றுல 3 அடி உயரமே இருக்கிற வாசக்கால் வச்சு அவனை உள்ள விருந்து சாப்பிட கூப்பிட்டோம்னா குடிச்சுதான் வரணும் அப்படின்னு சொல்லி 3 அடி வாசக்கால் வச்சுட்டு எங்கள் வீட்டுக்கு நீங்கள் விருந்துக்கு வரணும் ஊருக்குன்னு கூப்பிட்டாங்க. ஏதோ சூழ்ச்சி இருக்குதுன்னு அவனுக்கு புரிஞ்சுக்கிட்டான். சரி வர்றன்னு ஒத்துக்கணும். பிறகு அங்கே தாண்டவராயன் மன்னாரசாமி அழைச்சிட்டு வருவதை ஊர் மக்கள்லாம் பார்த்தாங்க. வாங்க உள்ள போய் விருந்து சாப்பிடலான்னு அழைச்சிட்டு மன்னாரசாமி அப்படி அந்த 3 அடியில் குனிஞ்சு உள்ள போயிட்டான். நீங்கள் வாங்க அப்படின்னு நான் தாண்டவராயனை கூப்பிட்டாங்க. அவன் என்ன செஞ்சான், நம்ம தடை குனியறதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு காலை மெதுவாக அப்படியே உள்ள நீளமாக வச்சான். இந்த காலை அப்படியே மெதுவாக எடுத்து அந்த பக்கம் வச்சு தான் தலை குனியில உள்ள போயிட்டான். அப்படி இதுலேயும் தோல்வி அடைஞ்சிருமே. எப்படி சாப்பிடும்போது தலை குனிவாங்க, அப்படி இல்லைன்னா இடையை எடுக்கும் போதான் தலை குனிதான் எடுக்கணும். அதுலையாவது போய் தலையை குனி வைப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சாப்பாடு போட்டாங்க. அவனு சாப்பிட்டான். இப்படி எடுத்து அப்படியே சாப்பிட்டான். தலை குனியில குனிஞ்சே சாப்பிடல. இலை எடுக்காத தலை குனிய மாட்டாங்கன்னு பார்க்குறாங்க. அவன் என்ன பண்ணான், சாப்பாடுலாம் ஆட் போன உடனே அந்த இலையை 4ஆம் 3ஆம் மடித்து வாய்க்குள்ள போட்டு மென்று முழுங்கிட்டான். அட என்னடா இவை தடையே புளி, நாம நினைச்சது ஒன்றா போச்சு, ராஜதந்திரம் பண்ணிட்டானே. அது போல ஒரு தந்திரம். அவனை சாப்பாடு போட்டு தன் பக்கம் எடுக்கிறது. இப்படி எல்லாம் இருக்கின்ற போது கொடைகள் பழவே பொருந்து விட்டாலும் கொள்ளைய விரும்பி செய்து விட்டாலும் கல்லைய விரும்பி குடித்து வந்தாலும் எந்த இல்லாத துன்பம் செய்தாலும் உள்ளது உலகில் பரிகாரம் இல்லைய பரிகாரம் அந்த செய்தி மறந்தவர்க்கு இல்லைய பரிகாரம் அந்த செய்தி மறந்தவர்க்கு பரிகாரம் இருக்குது, கொள்ளையடிச்சாலும் பரிகாரம் இருக்குது, அவன் போத வஸ்துகளை உபயோகப்படுத்தினாலும் அதுவும் பரிகாரம் இருக்கு. ஆனால் செய்நன்றி மன்னனுக்கு பரிகாரம் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் இவன் சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு நம்ம பாண்டவர் பக்கம் போக முடியாது, சேர முடியாதுன்னு நினைச்சு உணவு தந்தவனை எதிர்க்கக்கூடாது என்ற தர்மத்தை இந்த இடத்துல அவன் கடைபிடிச்சான். நேராக தர்மம் போய் இப்படி நடந்து போச்சுப்பா, பக்கம் தான் வரலான்னு பார்த்தேன், துரியோதன சாப்பாடு போட்டு என்னை மடக்கி விட்டாங்க. அவன் சாப்பாடு சாப்பிட்டு உன் பக்கம் வந்து எப்படி அவன் இருந்து சொல்லு. நியாயம்தான். உங்களுடைய கருணை எப்போதும் எங்கள் பக்கம் இருக்கட்டும், உங்கள் ஆயுதங்களாலே அபாயம் உண்டாக்காமல் காப்பாற்றணும்னு கேட்டுக்கிட்டாரு தர்மராஜா. அந்த வாக்கு கொடுத்தான். சரி, உங்களுக்கு போல உங்கள் வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி சல்லியன் துரியோதனன் அங்கே கூறி சல்லியன் துரியோதனோட போயிட்டான். அதுக்கப்புறம் உடனே தடுத்து படை துணையாக வரும்படி எல்லா நாட்டு மன்னருக்கும் ஓலை அனுப்பினான். அந்த ஓலையில பயமூர்த்தி அனுப்பினான் அவன் படை துணைக்கு வர்றவன். எப்படி முந்தர உயர்த்தோன் ஓலை முடி உடை அரசர்காங்க வெந்திரல் ஐவரோடும் பெஞ்சமன் நினைந்த தந்தம கிழங்கரோடும் சாதுரங்கத்தினோடும் வந்தவர் தமக்கே முழுதும் வாழும் என்று எழுதிவிட்டார்.
இப்போ துரியோதனை எப்படி ஓடையில ஏற்படும் மற்ற மன்னருக்கு பயமூர்த்தி அனுப்புறான். எனக்கு படைத்துணையாக வருவதற்கு சகல ராஜாக்கள் சந்திர சூரியன் உள்ளவரைக்கும் கப்பம் கட்ட வேண்டியதில்லை. கந்தமா போர்ல சாக போனான். அப்புறம் சந்திர சூரியன் வரைக்கும் அவன் எப்படி கப்பம் கட்ட சொல்றான் பாரு. ஆகவே இந்த ஓடையை கண்ட அனைவரும் நால்வரை படைகளுடன் வந்து சேர வேண்டும். அப்படி வர தவறினால் அப்புறம் என்ன சொல்றது? அவர்களுடைய நாட்டை பறித்துக் கொண்டு அவரவர்களை எல்லாம் சேர்ந்தவனை சாகுமரியில சிறையில் எடுத்து சித்திரவதை செய்யணும்னு எழுதியிருந்தான். பயமூர்த்தி எழுதினான். நமக்கு என்னதுன்னா இந்த வம்பு அப்படின்னு தர்மத்தை கூட மறந்து பல அரசர்கள் பயந்து கொண்டு இவன் பக்கம் துரியோதனன். காந்தார தேசத்தை சேர்ந்த தாயாதிவர் கத்தார்களும் திவகார் மகத தேசாதி சார்வதேவனும் மாவிந்தனும் பணிகளோடு வந்தாங்க. அடம்புதல் என்ற அரக்கணும் பல்லாயிரக்கணக்கான அரசர்களோடு அரகர்களோடு கௌஷிகன் காம்போஷன் போஜன் திரிகர்த்தன் கௌரிஷேத்தன் சோமதத்தன் புருஷரவாக்கர்ணன் சிவசரமா கௌராட்சமன் சாடுவன் மாணவராஜன் புனிந்தன் மலராமன் கிருதவர்மா கிருதவீரியன் சாம்பன் சாரணன் நிவாதக வசனம் கமங்கம் கணிவன் சீக்கிரம் கோப்பனும் பொராடம் மராடம் தேசத்து அரசர்கள் 40 படை ஒழுவது சேர்ந்தார்கள். மாநில அங்கே பாதத்திலிருந்து மாதிரி வர்க்கத்தால் சம்சப்தன் சொல்லக்கூடிய 60,000 அசுரர்களும் வர்றாங்க. ஏராளமா எல்லா துரியோதனும் பக்கம் சேர்ந்துட்டாங்க. இப்போ அவனுடைய படையினுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 11 அக்ரோடி சேனை. பாண்டவர் பக்கம் 7 அக்ரோடி, இவன் பக்கம் 11. பீஷ்மன் இன்னும் பீஷ்மர் துரோணர் கிருபாச்சாரி அஸ்வதாம கர்ணை சைந்தமை சகுனி துரியோதனன் அத்தனை பேரும் துரியோதனன் பக்கம். இப்ப இதுல பீஷ்மரையே சேனாதிபதி ஆகிட்டான். எல்லாரையும் கேட்டு துரியோதனை அவன் படி அவரும் தினம் 10,000 பேர்களை கொடுத்தா சபதம் பண்ணார். துரியோதனா இவ்வளவு சேனைகள் அஸ்தாபதி தாங்காது, எனவே நாம் குருஷேத்திரம் போறதுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னாரு. அது மட்டுமல்ல, யுத்தம் செய்யறதுக்கு ஒரு நல்ல நாளும் நேரமும் வேண்டும், அப்பதான் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு பீஷ்மர் சொன்னார். உடனே துரியோதனம் பார்த்தான், புரோகிதனை கூப்பிட்டான். அவரை தடுத்து இவர் வேண்டாம், நல்ல நாளை சரியான முறையை கடித்து சொல்வது யாருன்னா எதிரி படைக்கிற சகாதேவன். பாண்டவர் இருக்கிற சகாதேவன் தான் சாஸ்திரத்தில் வல்லமே. அவன் நாள் குறிச்சு கொடுத்தான்னா சரியா இருக்கும். அவங்கள்ட்ட போய்க்கு அவன் தான் எதிரியாச்சே, நமக்கு கார் மாற கொடுத்துட்டான்னு என்ன பண்றதுன்னு கேட்கணும். அவன் எதிரிகளாக இருந்தாலும் சாஸ்திரத்தில் போய் சொல்ல மாட்டார். என்னைக்குமே அவர் உண்மையை தான் சொல்லுவார். எதிரியாச்சேன்னு வித்தியாசமா குறிச்சு கொடுக்க மாட்டாங்க. நீ பயப்படாம போயிட்டு வாங்க. நீங்க தான் வேதம் பார்ப்பீங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. போ அடப்பிலா சேனைநாதன் அடிபந்து அவனி வேந்தன் களப்பணிக்குரியவையாவர் கடவை ஆதென்ன தலைப்பிலா மூர்த்தவன் சாதேவன் நல்லதில்லை என்றான். துரியோதனா ஓ சந்தோஷமுடன் துரியோதன் சூட்சமாய் செய்த அன்னப்பறவை என்று போன்ற வாகனத்திலே இரவு நேரம் அங்கே விராட நாட்டில் உபப்புலாவை பட்டணத்தில் போய் இறங்கினான். சகாதேவனுடைய மாளிகை எதுன்னு தெரிஞ்சுட்டு நேரம் அங்க போனோம். விராட நாட்டு இப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது சகாதேவனுடைய மாளிகை போய் நோக்கி இறங்கி உள்ள போனான். சகாதேவன் பார்த்தான், துரியோதனன் பார்த்து வாங்கன்னா வாங்க உட்காருங்க. தம்பி சகாதேவா, இது மாதிரி எங்களுக்கும் பாண்டவருக்கும் போர் செய்யும்படியான நேரம் வந்து விட்டது. எனவே படைகள் குருஷேத்திரம் போய் சேரவும், தர்மராஜனுடைய தலை பூமியிலே அற்றுவிடவும், நல்ல ஆயுதம் எடுக்கவும் நீ நல்ல நான் வச்சு கொடுக்கணும்னு கேட்டான். அண்ணன் தலை கீழே விடுறதுக்கு அவங்ககிட்டே போய் நான் கேட்கிறேன் எப்படி. உடனே அதை கேட்டு சகாதேவன் சிரித்து அப்படி ஆகட்டும் என்று துரியோதனுடைய காலபலம் திசாபுத்தி புத்திநாதன் அந்தகநாதன் இவர்களுடைய பலாபலத்தையும் யோசித்து சாஸ்திரங்களை ஆராய்ந்து பண்ணி நிதானித்து துரியோதனை பார்த்து சொல்றான், அண்ணா நாளைக்கு அமாவாசையா இருக்கிறதுனால அன்னைக்கு இரவு 9 நாளைக்கு மேல நீங்க குருஷேத்திரத்துல படையோட போக முடியாம முகூர்த்தம் கொண்டு போனீர்களே, ஆனால் அப்போது கடைப்படி ஒண்ணு கொடுக்கணும். பராசக்தியை குறித்து ஆயுதம் எடுப்பிடுறான்னா தர்மராஜன் தலை தப்பாமல் விடுதும் என்று சகாதேவன் எழுதி கொடுத்தார்.
அண்ணந்தள பூமியில் உள்ளது நம்ம நாள் வச்சு கொடுக்குறாங்க. இதுதான் அவர்கள் உண்மையான ஒரு பற்று. எப்படிப்பட்ட வகையிலே பார்க்கின்ற போது நாடு செய்யறத நல்லவங்க செய்ய மாட்டாங்க, உண்மைதான். ஆனால் எல்லாவற்றுக்கும் பார்க்க முடியாது, முக்கியமானதுக்கு பார்க்கலாம். இப்போ பிறந்த நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு வழிபாடு பூசையெல்லாம் பண்ணலாம் அன்றைய தினம். ஆனால் அந்த ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு கடன் வாங்கவோ கடன் கொடுக்கவோ கூடாது. காரணம் கொடுத்தவன் கடன் கொடுக்க மாட்டான், வாங்கினவன் அந்த பணத்தை இழந்துருவாங்க. அதே போல தன்னுடைய நட்சத்திரம் கொண்டவருடன் இவனுக்கு ரேவதி நட்சத்திரமா அவனுக்கு ரேவதி நட்சத்திரமா இருந்தா கொடுக்க வாங்கன்னு வச்சுக்கூடாது. பிறந்த நட்சத்திரம் ஆண்டுக்கு ஒரு முறை வரும்போது ஆயுஷ் ஹோமம் பண்ணலாம், மிருத்தி சஞ்சீவி ஹோமம் பண்ணலாம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80 வயசுகள் வரும்போது கண்டிப்பாக புண்ணிய ஸ்தலங்கள் போகணும். வேள்வி பூசை வச்சு தான தர்மம்லாம் செய்யணும். பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு திருமணம் செய்யக்கூடாது. ஒருத்தருக்கு பிறந்த நட்சத்திரம்னா அன்னைக்கு முகூர்த்தம் வைக்கக்கூடாது. அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அன்னைக்கு கிரகப்பிரவேசமும் முடியறது எல்லாம் கூட காது குத்தெல்லாம் கூட பிறந்த நட்சத்திரம் வச்சுக்கூடாது. ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆலய வழிபாடு தான தர்மங்களையும் செய்யணும். அப்போ ஆயுஷ் அதிகமாகும், ஆயுளோடு ஆரோக்கியமா இருக்கும். எப்படிப்பட்ட வகையில அந்த நட்சத்திரத்துக்கு மூணாவது பிறந்த நட்சத்திரத்துக்கு மூணாவது நட்சத்திரம் விபத்தாரா, இந்த நாளில் பயணம் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. விபத்து வரும், அன்றாட காரியங்கள் மட்டுமே செய்து வரும். 4வது நட்சத்திரம் பிறந்த நட்சத்திரத்துக்கு 4வது நட்சத்திரம் சேமதாரா, வீடு நிலம் வாங்கிறதுக்கு வாகனம் வாங்கிறதுக்கு ஒரு நல்ல நாள். அதே மாதிரி பிறந்த நட்சத்திரத்துக்கு 5வது நட்சத்திரம் பேரு சுமாரா அப்படின்னு பேரு. அன்னைக்கு வேலையில கவனமுடன் செய்வது நல்லது. 6வது நட்சத்திரம் ஜாதகா நட்சத்திரம், செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி முடியும். 6வது நட்சத்திரம். 7வது பிறந்த நட்சத்திரம் 7வது நட்சத்திரம் வேதகாரா, தொடர்ந்து காரியில் அத்தனையும் தோல்வியே கண்டிப்பா மோசமான நாள் அந்த நட்சத்திரத்துக்கு 7வது நாள் எதையும் செய்யக்கூடாது. இப்படியாக இந்த மாதிரி 7வது நட்சத்திரம் திருமணம் செய்ய போகிற கணவனுடையதாகவோ மனைவியுடையதாகவோ அமைந்து விடக்கூடாது. 8வது நட்சத்திரம் மைத்திரதாரா, இதுல அனைத்து விதமான நல்ல காரியங்களும் செய்யலாம், வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி பிறந்த நாளுக்கு 9வது நட்சத்திரம் இருக்கே, இது ரொம்ப ரொம்ப மோசம். பிறந்தராசிக்கு 8வதா வரக்கூடிய ராசி சந்திராஷ்டம ராசின்னு பேர். ஒவ்வொரு மாதமும் சந்திரன் இந்த ராசியில பிரவேசிக்கும் போது வீண் பகை, வம்பு, வழக்கு, எதிர்ப்பு, பயம், உடல் சோர்வு, நோய் இதெல்லாம் வரும். ஆகினால் இப்படியெல்லாம் அங்கே சோதிட சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய நூலிலே சொல்லப்படுது. ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா 2 அமாவாசை 2 பௌர்ணமி வரும். அப்படி வந்தா அதுக்கு மழை மாதம்னு பேர். அந்த மாதங்களை திருமணம் செய்யக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. 2005வது ஆண்டு சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அங்கே 2ம் ஒரே மாசத்துல வந்துச்சு. 2005 சூரிய கிரகணம் சந்திரனும் 2 ஒன்னாவே வந்தது. இந்த மாதிரி 150 ஆண்டுகளுக்கு முன்ன வந்துச்சு அப்படியே சொல்றாங்க ஆராய்ச்சியாளர். அதனாலதான் இந்த போகமா அது இதெல்லாம் நிறைய வந்தது. ஆகினால 1866ஆம் ஆண்டு பிப்ரவரி மாசத்துல பௌர்ணமியே வரல. ஆனா அதுக்கு முந்தைய மாதத்துல அடுத்த மாதத்துல 2 பௌர்ணமி வந்துச்சு. இது ரெண்டுக்கும் கிரக நிலைகள் 10 லட்சம் ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் வரும் என்று ஜோதிடர்கள் சொல்கிறார். அதுபோல நாள் செய்வதை நல்லது செய்ய மாட்டார்கள் என்பதை அங்க தெரிந்து அதனாலதான் சகாதம் என்ற நான் கேட்டு வர சொன்னார். அப்படி வினைதான் கரைக விடும், வினைதான் கரைக விடும், நல்வினைய பெருகி நலிவதோற்றும் ஆண்டவனை நினைந்தால் வினைதான் கரைகி விடும். இணையில்லாத போர் இன்பமே வேறவி கடிதமானதோ
இறைவன் எனக்கான பெண்ணைதான் கருக வேண்டும் பெண்ணைதான் கருக வேண்டும். இதெல்லாம் இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த மாதிரி ஐவரில் இணையோன் வந்தால் முகூர்த்தம் கேட்டவர் சேயான வைவர் முடியுன்பால் சேரணும். அங்க சாஸ்திரம் கேட்டுட்டு அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி 9 மணிக்கு நீங்க கடப்படி கொடுத்து வீர மாகாளிக்கு பூசை பண்ணி நீங்க போனீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எழுதி கொடுத்தான். பேஸ்மெண்ட் சொன்னாரு, கடப்படி கொடுக்கறதுக்கு 32 லட்சம் உள்ளவன தானே கடப்படி கொடுக்கணும். அவனுக்கு தகுந்த ஆள் யாருன்னு கேட்டா அர்ஜுனனுக்கும் உளவியல நாககனிக்கும் பாதாளத்துல இருந்து அரவாணம் இருக்கிறான். அவன் தான் 32 லட்சம் கூடவேன். அவனை பழி கொடுத்து நம்ம பூசை பண்ணோம்னா உடனே போர்ல வெற்றி கிடைக்கும். அதனால நீ அங்கேயும் போயிட்டு வான்னு பேஸ்மெண்ட் சொன்னதுனால நேரா ஜகாதேவனுக்கு நேரா பாதாளத்துக்கு போறான். யாருக்கிட்ட? அரவான் என்று சொல்லக்கூடிய அர்ஜுனுடைய மகனிடத்து. ஐவரின் இளையோன்பால் முகூர்த்தம் கேட்டவர் சேயான பைவரும் முடியொன்பால் சேரனும் பணிந்து நேரம் நாகலோகத்துல போய் அந்த அரவான் இருக்கிற மாடியில உள்ள நுழைஞ்சான். மகனே அப்படின்னு யாரு? அங்கிருந்து ஒரு சத்தம் போறான். துரியன் ஓடியா போயிட்டான். அரவான் அப்படிப்பட்ட சாதாரணமான நினைக்கிறது. அவன் தான் சொன்னான், 18 குரோனி படை இத்தனை படை இருக்கு, நான் ஒருத்தரே ஜெயிச்சிருவேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் மெதுவா வந்தான். ஏப்பா பயமுறுத்துறேன், நான் மெதுவா தானே வந்தேன். ஓ துரியோதனா, என்ன பெரியப்பா இப்படி இந்த பக்கம் எதுக்காக வந்தீங்க? மகனே, என்ன இந்த உலகத்துல மகனே கூப்பிட்டது அர்ஜுனுக்கும் மகனா இவனுக்கும் மகன் பங்காளி தானே. ஒரு சிறுமிய பாப்பான்னு சொல்லி ஒருத்தன் அழைச்சான். நான் ஒன்றும் பாப்பா இல்லை, மிஸ் ரமாதேவின்னு சொல்லிட்டு ஓடும். என்னடா இந்த 9 வயசுலவா? ஒரு பஸ்ல கண்டக்டர் வந்து என் பாட்டி டிக்கெட்டு வாங்குதுன்னா, யாரா என்ன பாட்டிங்கிற? என்னமோ தேட தடவை தடவை நினைச்சு போச்சு, என்ன போய் பாட்டிங்கிற? சரியாம சொல்லிட்டேன். அம்மா டிக்கெட் வாங்க. நான் ஒன்னு பெத்தவடா அம்மான்னு சொல்றேன். போச்சுரா, என்ன சொல்றது? அக்கா டிக்கெட் வாங்க. நான் என்ன உன் கூட பிறந்தவடா? இது என்ன எப்படி சொல்ல முடியாது. சரிம்மா நீங்க டிக்கெட் வாங்குங்க, இதுதான் மரியாதை போட்டா. எப்படி பாருங்க, சில பேர் புரிஞ்சுக்கவே முடியறதில்லை. நான் உடனே துரியோதன உடனே வந்தான். பாண்டவருக்கு எங்களுக்கும் பகை நேரிட்டு யுத்தம் செய்ய ஆரம்பிக்க போறோம்பா. அதனால நான் கடபடி கொடுத்தாதான் வெற்றி பெறும். அந்த கடபடி நல்ல எதிர் ரோமக்காரனாகவும் பலசாலியாகவும் 32 லட்சணங்களும் உடையவனாகவும் படிவந்தால் தான் போர்ல வெற்றி உண்டாகும் என்று சொல்லி பெரியவர்கள் தான் சொல்றாங்க. அப்படிப்பட்ட அம்சம் உள்ள உன்னை கடபடிக்கு கேட்கலாம்னு நினைச்சு வந்தேன். என்னப்பா சொல்றேன்னு துரியோதனன் கேட்கிறான். துரியோதனா, இனி உனக்கு மரியாதையே கிடையாது. இத்தனை காலம் நீ ஆண்டது போதாதா? அனுபவித்தது பத்தாதா? என்ன மோவாசிலே முழுகி பேராசை கொண்டு அடைகிறாயே? பேயே வெறி நாயே, எங்கள் தந்தைமார்கள் சாக நான் பலியாக வேண்டுமா? நன்றாயிருக்கிறது நீ உதவி கேட்டு வந்த லட்சணம். அடா மூடனே, உனக்கு முடிவு காலம் நெருங்கி விட்டது, அதனால தான் நீங்க வந்திருக்கிறாய். நான் நினைச்சேன்னா 3 உலகத்தையும் அழிச்சிருவேன். உன்னை அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நினைக்கிற? உன்னை கொள்ள இந்த பெரியப்பா பீமசேனன் சபதம் பண்ணதான் உன்னை உயிரோடு விடுறேன். அது மட்டுமல்ல, வீடு தேடி வந்தோட கொல்லக்கூடாதுன்றதுக்காக அதுக்காகவும் உயிரோடு விடுறேன். என்னையா கடமை கேட்க வந்த? மகனை, ஏதோ நான் இவ்வளவு தூரம் தேடி வந்துட்டேன், ஒரு நல்ல வார்த்தை சொல்லி கோபம் தெரிஞ்சு. சரி, எப்போது போர் செய்ய வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணியிருக்கிறாய்? நாளைக்கு அமாவாசை. சரி, உனக்காக ஒரு சந்தர்ப்பம் கொடுக்குறேன். நீ இன்னைக்கு போயிட்டு மறுமுறை வரும்போது இந்த உடல் நல்ல முறையில் இருந்தால் எதுவும் உயிருக்கு பங்கம் இல்லாமல் தான் வரப்போ. இவ்வளவாவது சொன்னானே, நேராக போய் பீஸ்மெண்ட் போய் எல்லா விஷயத்தையும் சொன்னான் துரியோதனன்.
பாண்டவர்கள் எப்போதுமே நன்மை உடையவர்கள், நல்லதையும் சொல்லக்கூடியவர்கள். அதனால தான் அந்த தியாகம் பண்ணுறதுக்கு உடன்பட்டாங்க. எல்லாரையும் இப்படி இருந்த உடனேயே ஒவ்வொரு பட்டணத்துல பாண்டவர்களும் மற்ற அரசர்களும் கிருஷ்ணரும் மறுநாள் குருட்சேத்திரம் போக வேண்டும் என்று 4 நிச்சயித்திருந்தார்கள். படைத்தரைகள் 4 வகையா பிரிச்சாங்க. பீமன், அர்ஜுனன், அபிமன்யு இவர்கள் 3 பேர் முதல் வருஷம். அதிரதன் பேர். அதிரதனா கணக்கில்லாத வீரர்களை தனியா எதிர்த்து வெல்லக்கூடியவர்கள் அப்படின்னு அர்த்தம் முதல் வருஷம். இனி 2வது வருஷையில சிகண்டி, சாத்தகி, திட்டதைமன், விராடன், தர்மர் இவர்கள் 5 பேரும் 2வது தலைவரான மாரதர் அப்படின்னு பேர். 2வது வருஷம். மாரதர்னா 10000 தேர்வர்களை கொல்லக்கூடியவர்கள், வெல்லக்கூடியவர்கள் என்று அர்த்தம். பிறகு 3வது வருஷம். 3வது வருஷத்துல உத்தமோசா, உதாமன், நகுலன், கடோரசு இவங்க 4 பேர் 3வது அணி தலைவர்களாக இருந்தார்கள். 4வது சமரதர். இதுல 4வது வருஷத்திலே சகாதேவன், அஞ்சனவர்மா, இளம்பஞ்ச பாண்டவர்கள் இவர்கள் தான் 4வது அணித்தலைவர்கள். அர்த்தரதர்னு பேரு. அர்த்தர்னா ஒரு மகாவனை எடுத்து தோல்வி அடைவதுன்னு அர்த்தம். இப்படி படைத்தலைவர்களாக இவங்க அணிவகுத்து வைத்து விட்டு சுபேதன் கிருஷ்ணகிட்ட சுவாமி இனிமேல் நம்ம புறப்பட வேண்டியதுதான் குருட்சேத்திரம். இதை என்கிட்டயே சொல்ற, போய் தர்மராஜாவோட சொல்லு. இன்னும் பட்டுப்படாம பகவான் சொல்றாரு. தர்மர்கிட்ட சொல்லும்போது, தர்மரே சுவாமி ஏன் சும்மா இருந்தீங்க, எடுத்துடுங்க போலாம். என்ன பிடிச்சிருந்தது? இந்த பாருங்க, நான் வர்றதுக்கு இல்லை, நீங்க முதல்ல போங்க, நான் அப்புறமா வரேன். என்ன பகவான் ஒன்னா கூட பிடிச்சவங்களே பட்டுப்படாம பேசுறாரு அப்படின்னு அவருக்கு. சுவாமி என்ன நடந்தது, ஏன் இப்படி தட்டி கழிக்கிற மாதிரி சொல்றீங்க, என்ன மாயமோ தெரியல. தர்மரே என்னை தொந்தரவு பண்ணாதீங்க, போங்க. வீணான காரியத்துக்கு வாழ்நாளை அழைத்துக் கொள்வதா? உலகமெல்லாம் உங்களுக்காக நான் உண்மை செய்கிறவன் என்று போட்டுக்கிறது. எதிரிகளோ உங்களுக்கு உதவுகிறேன் என்று தூற்றுகிறார்கள். எது எப்படிந்தாலும் எந்த காரியம் தடைபற்றியாக இருந்தாலும் அதை உடைச்சி வெற்றி பெற வேண்டும். பாண்டவர்கள் எப்படியாவது பிழைத்தால் போதும், திரௌபதி கூந்தல் முடிச்சா போதும்னு சொல்லிட்டு உங்க சபத வேறம் நிறைவேறினா போதும்னு ராத்திரி பகலா உங்களுக்காக உண்ணாம உறங்காம நான் உழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கக்கூடிய வகையில் குலதெய்வமா நினைச்சு என்னை வணங்காம என்னை பகைவனாக்கி நீங்களும் துரியோதனால் சேர்ந்து உறவாயிருந்து சுகம் பெற மறைமுகமான நீங்க திட்டம் போட்டிருக்கீங்க, என்ன போய் கூப்பிடுறீங்கன்னு. தருமத்துக்கு அப்படியே பெரிய அதிர்ச்சியா இருந்தது. என்ன இது சுவாமி இப்படி சொல்றாரு? நான் ஒன்றும் உங்களுக்கு பயந்தவன் கிடையாது, உங்களுடைய வேலைக்காரனும் கிடையாது. நீங்கள் தர பொருளுக்காக மட்டும் நான் இங்கே காக்கக்கூடிய ஆசிரியரும் அல்ல. புண்ணியத்துக்கு வந்த மாட்டை பல்ல பிடிச்சு பார்த்த மாதிரி என்னையே சோதிக்கிறீங்களா? நன்றி இல்லாதவருடைய வெக்கம் இல்லாம என்ன வேற குருட்சேத்திரம் கூப்பிடுறீங்க? சும்மா அப்படி வேகமா புரிஞ்சு தள்ளிட்டார் பகவான். நீங்களும் துரியோதனன் ஒண்ணு மொழி என்ன என்ன நினைப்பீங்க? இவன் தாண்டா நமக்குள்ள கழகத்தை மூட்டி விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு என்னை நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு வெளி பண்ணதுக்கு முடிவு பண்ணிட்டீங்க. அதனால தானே இப்படி. அதனால வேண்டாம், இந்த தொண்டை எனக்கு வேண்டாம். அதனால நான் வரமாட்டேன். பகவான் சொல்லணும்னா தர்மராஜாவுக்கு ஏகப்பட்டவர் தான். சரிப்பட்டு வராதையா, இது சரிப்பட்டு வராதையா, எங்கே அறியாமல் நீ செய்த வஞ்சனையாகுமே புரிந்தேனே நான் என்று ஆகையினால சரிப்பட்டு வராதையா. துரியோதன் கூட்டத்தில் மறைமுகமாகவே புறவுமே புண்டென்னை உதாசீனப்படுத்திட்டாய். தெரியாமல் நான் வந்து இங்கே தெரியாமல் நான் வந்து மாட்டிய கொண்டேனே சரிப்பட்டு வராதையா, ஏது சரிப்பட்டும் வராதையா. அதனாலே நீங்கள் மறைமுகமா திட்டம் போட்டு ஏதோ வஞ்சனையில என்ன ஏதோ வருங்கன்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தா அதே போதும், எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு.
இது கேட்ட தர்மர் மற்றவர்கள் கறி கடைக்கு போனாங்க. தர்மர் பார்த்தார், சுவாமி நீங்கள் சொல்றது என்னதுன்னு எங்களுக்கு விளங்குற போகிறேன்னு சொல்றதை கேட்க மனசு பொருட்களை தயவு செஞ்சு அப்படின்னு கண்ணீர் கலங்கி விட்டு கோபாலரே என்ன வார்த்தை சொன்னீங்க, என் மனதை பேதனைக்கு செய்திருக்கீங்க. பெருமான் இல்லாமல் திருநாள் நடக்குமா? நாங்கள்லாம் எப்படி நடந்தோமோ நன்றி பண்ணோம், அதுக்கு என்ன நடந்ததுன்னு நீங்க சொன்னாதானே தெரியும். சொல்லிட்டு தருமர் கிருஷ்ணர் காலில் விழுந்துட்டார். தருமரை என்னது ஏன்னா கிருஷ்ணனோட தருமர் மூத்தவர், அதனால என்ன இப்படி நீங்க செய்யலாமா தர்மராஜனை? எழுது பகவானே அதெல்லாம் இருக்கட்டும், என் தம்பியர்கள் ஏதாவது தவறாவது நடந்து கொண்டார்களா? நான் ஏதாவது தவறாக சொல்லிவிட்டேனா? அப்படியே இருந்தாலும் சீர்திருத்தம் பண்ண வேண்டிய நீங்களே இப்படி கோபிச்சா நாங்க எப்படி எல்லாம் என்பது சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு நீங்க சொன்னாதானே தெரியும். கேளும் தர்மராஜனே,